பொள்ளாச்சி பாலியல் பயங்கர விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை தங்கள் காவலில் எடுத்துள்ள சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி போலீசார் விசாரணை குறித்தும் பொள்ளாச்சியில் தற்போது நிலவும் சூழல் குறித்தும் நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பிரசாந்த், இந்த பொள்ளாச்சி பாலியல் பயங்கர விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அது குறித்து விரிவான தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க பிரசாந்த். நிச்சயமாக சிவம், அதாவது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பொறுத்தளவிற்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கு சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றி அரசாணை வெளியிட்ட அடிப்படையிலும் கூட தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் அந்த சிபிஐ விசாரணை எடுத்துக்கொள்ளும் வரை தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். சிபிஐ விசாரணை என்பது அடுத்த வாரம் இந்த சிபிசிஐடியிலிருந்து அந்த வழக்கானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று அதிகார தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழு சட்ட ரீதியான விஷயங்களை சந்தித்து அதற்கான முயற்சிகள் எடுத்து விசாரணை ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்றொரு குழுவானது அவருடைய அதாவது குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவருடைய வீடுகள் மற்றும் அவருடைய பெற்றோரிடம் தொடர்ந்து விசாரணை எடுத்து வராங்க. குறிப்பாக நேற்று இந்த திருநாவுக்கரசை 4 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி பெற்று அந்த 4 நாட்கள் காவல் எடுத்து தற்போது அந்த விசாரணையானது ரகசிய இடத்தில் வைத்து அவர் விசாரணை எடுத்து வராங்க. குறிப்பாக இந்த திருநாவுக்கரசை மட்டும்தான் தற்போது அந்த குற்றவாளிகளே முக்கிய குற்றவாளிகள் திருநாவுக்கரசை மட்டும்தான் காவல் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருந்தாங்க. ஏன்னா அவரை மட்டும் தான் எடுத்து விசாரிக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற காவலில் 15 நாட்கள் ஒருத்தர் காவலில் இருந்தார்னா அந்த 15 நாள் நீதிமன்ற காவலுக்குள்ளே தான் அவர் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி மற்ற 15 நாட்கள் தாண்டி போயிடுச்சுன்னா அது உயர்நீதிமன்ற காவலை எடுத்து சென்று அது சிறப்பு அனுமதி பெற்று அதற்கு பிறகுதான் காவல் எடுத்து விசாரிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் மற்ற குற்றவாளிகளோட சபரிசு, சதீஷ், வசந்தகுமார் உள்ளிட்டவர்கள்லாம் காவல் எடுத்து விசாரிக்க முடியாது. ஏன்னா அவர் நீதிமன்ற காவலை தாண்டி பல நாட்களாக இருக்கிறது. எனவே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு அனுமதி பெற்றுதான் அவர்களை விசாரிக்க முடியும். அதன் அடிப்படையில் தற்போது திருநாவுக்கரசு மட்டும் 15 நாள் நீதிமன்ற காவல் இருக்கிறார். எனவே அவரை தான் தற்போது விசாரணை எடுத்து வராங்க. குறிப்பாக அவரிடம் இந்த சம்பவத்தில் இந்த பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியெல்லாம் உங்களுடைய பின்னணியில் யார் இருக்கிறாங்க, உங்கள் கூட கூட்டாளிகள்லாம் யார், இவங்க இருக்கக்கூடிய இந்த 3 நபர்கள் மட்டும்தான் இல்லை வேறு யார் நபர்கள் இருக்கிறாரா, வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிற என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிசிஐடி போலீசார் 2 அந்த ஒரு அலைபேசி எண்ணை மற்ற இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஒரு அலைபேசி எண்ணை வெளியிட்டிருந்தார்கள். புகார் தெரிவிப்பவர்கள் அந்த புகார் எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்ற ஒரு எண்ணை பதிவேற்ற பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அந்த புகார் எண்ணுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதில் 50க்கும் மேற்பட்ட அழைப்புகள் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் சம்பந்தமாக புகார் கொடுத்தாலும் கூட மீதி புகார்கள் மற்ற மாவட்டங்களில் எங்கள் ஊர்களையும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. எனவே அதையும் விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அவர்களும் புகார் அளித்து வருகிறார்கள். இப்படி பொள்ளாச்சி விவகாரம் மட்டும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருவதாகவும் இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சி விவகாரம் ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்திருக்காங்க கூட தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அது மூலம் பொள்ளாச்சி, கோவையிலும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்த சூழலில் இன்று ஒரு அமைதியான சூழல் காணப்படுகிறது. இன்று ஒரு சில மாணவர் அமைப்புகள் சார்பாக மாலை ஒரு போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். பொள்ளாச்சியிலும் போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீசாரும் ஆங்காங்கே போராட்டக்கூடிய இடத்துல பலத்த போலீஸ் கவசம் போடப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் 2 டிஎஸ்பி தலைமையில் அந்த பொள்ளாச்சியில் போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. எனவே பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு சற்று அமைதியான சூழலே காணப்படுகிறது. சிவமயம்.